அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியிலிருந்து, அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் நல்ல நிலையில இருக்கார், பிரச்சனை இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் ஏப்ரல் 14க்கு அப்புறம் போறதுதான் பிரச்சனையே. உயர் அதிகாரம், பதவி, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல உச்சமாகிறது தந்தைக்கு சுத்தமாவே நல்லதில்லை. குறிப்பா அந்த இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தந்தை உடல்நல பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நெகட்டிவ் உங்களுக்கு தனுசு ராசிக்கு. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். குறிப்பா அந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில வந்து உட்கார்ந்தாதான் நீங்க தனுசு ராசியே. ஸோ எல்லா வகையிலையும் ஜெயிச்சு சமாளிச்சு கொண்டு வந்துருவீங்க. அதிர்ஷ்டம் உங்க கூட இருக்கும். அதுலலாம் ஒரு குறையும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா தந்தைங்கிற ஒரு விஷயம் மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. இல்லாட்டி தாயார் அமைப்புல பிரச்சனை ஏற்படும். அது ஏன் தாயார் அமைப்புல பிரச்சனை ஏற்படும்? 4ஆம் இடத்துல சனி செவ்வாய், ஒண்ணு அங்க இல்லை இங்க, ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இந்த ஒரு அமைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தனுசு ராசினர் இந்த நேரத்துல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தா அது அதிகப்படியா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். காரணம் என்ன? செவ்வாய் சனி சேர்க்கை. ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து சனியோட தொடர்பு கொள்றதுனால இந்த நேரத்துலதான் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசி சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையாகி பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கும். அது நிரந்தரமா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். காரணம் என்ன? இதே இடத்துல செவ்வாய் சனி ராகுவோ கேதுவோ இருந்தா சுத்தமா சேரவே மாட்டீங்கன்னே சொல்லிடலாம். ஆனா ராகு கேது இணைவு இல்லாம செவ்வாய் சனிங்கிறனால இப்போதைக்கு உங்களுக்குள்ள பிரிவினை உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. லவ் மேரேஜ் நடக்குதுன்னா அது ஏதோ லவ் மேரேஜ் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது மேரேஜ் லெவலுக்கு போகுதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் காத்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்ன? செவ்வாய் சனிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கும்போதுல, அதாவது காதலுக்கு தொடர்பான பாவம் 5ஆம் பாவம், அதுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சேர்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத சொல்றேன். உங்களுக்கு குறை சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை, அமைப்பு சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இபி எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டது காவல்துறை அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் அதிகம்.
எல்லை இல்லாத துணிச்சல் வரும். அதாவது எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுத்து நான் இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல கைகூடும். அதிகப்படியான காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த நேரத்துல நிச்சயம் ப்ரொமோஷன் உண்டு. இல்லாட்டி சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. ஒண்ணு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் உண்டு, இல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். எவ்வளவு ரிஸ்கான ஒரு இதா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அக்யூஸ்ட பிடிக்கிறது, இல்ல அவங்கள என்கவுண்டர் பண்றது, வேணா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தான் என்கவுண்டர் பண்ற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொண்டு வருங்க. செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு இந்த அமைப்பு சேர்ந்தாவே அங்க ஏதோ ஒரு, அதாவது செவ்வாய் ராகு கூட விட்டுரும், செவ்வாய் சனி கண்டிப்பா அடிச்சிருந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் புதிய புதிய கேஸை ஹேண்டில் பண்றது, அக்யூஸ்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி போடுறது, இல்லை அவங்களே என்கவுண்டர் பண்றது, இல்லாட்டி பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் ஈஸியா பிடிச்சு சால்வ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தனுசு ராசியில இந்த காலகட்டத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு சூப்பரா இருக்குனே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாருக்குமே ஒரு நிதானமான நார்மலான லைஃப் வரும். ஆனா ஏதாவது ஒரு பதவி உயர்வோ, கௌரவமோ, சன்மானமோ, இல்லாட்டி ஊருக்கு ஒரு பெரும் தலைவர் அப்படிங்கிற அமைப்புலயோ கண்டிப்பா வரும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதை நிரந்தரமாக்கிக்கலாம். இல்லாட்டி நிரந்தரமாகாம அதாவது போய்கிட்டே வந்துச்சு போணுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ பார்த்து எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க, சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. தாயாருடைய உடல்நிலை இல்லாட்டி தந்தையாருடைய உடல்நிலை அதிகப்படியா தந்தைக்கு தான் இந்த நேரத்துல பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள், மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் சொன்ன அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நட்சத்திராதிபதி 9ல, நட்சத்திரம் அதிபதி இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம். அப்படிங்கும் போதுல இது உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல், ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காதுங்கிற ஒரு பிணைப்பை போட்டு தாயோ தந்தைக்கோ ஏதோ ஒரு லாக்கு கொடுத்து விட்டுரும் அப்படிங்கிறத சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் வழிபாடு செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா முருகன் கோயில்ல போய் முடியாக்கிட்டு வாங்க. அது எல்லாருக்குமே பாதிப்பை நிவர்த்தி கொடுக்கும். நீங்க பண்றீங்களோ இல்ல உங்க தந்தை முடிய இருக்கிறார்களோ இல்ல யாரோ ஒருத்தர், மொத்தத்துல 3 பேர்ல யாருக்கு, 2 தாய் தந்தையருக்கு பாதிப்புட்டேன், அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த முடியிறக்கிற இதை பண்ணிக்கிட்டாங்கன்னாவே பாதி தோஷம் அடிபட்டுரும். இல்லையா நீங்க பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி தேவையில்லாத குழப்பங்களும் மனசஞ்சலமும் ஏற்படும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய தகராறு நடக்கும். வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போக வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்ல மூல நட்சத்திரக்காரர்களும் ஒண்ணு. கவனமா போங்க, கவனமா வாங்க. படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மாணவர்களுக்கு வாத்தியார் பேச்சை கேட்பாங்க, ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு இருக்குங்கிறதுனால நிச்சயம் கேட்பாங்க, கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க எடுக்கிற எஃபோர்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிறதுதான் உண்மை. ரிசல்ட் வர்றதுக்குள்ள இந்த செவ்வாய் சனி பிரிவினை சேர்ந்துருக்கிறது புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் ஆனா எனக்கு எதுவும் பலன் இல்லையே அப்படின்னு வாய் விட்டு புலம்புற அளவுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஸோ அதனால பார்த்துக்கங்க, சரிங்களா? எதையும் ரொம்ப எதிர்பார்த்து பண்ணாதீங்க. நிதானமா, நமக்கு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ற வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும். ப்ரொமோஷனோட மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி உங்களை உயர்த்த காமிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி நிலைக்கு போறார். உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனா எங்க 6ஆம் இடத்துல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, காவல்துறை அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு, கோர்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, இல்லாட்டி இதா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த கண்டிப்பா எலெக்ஷன் டியூட்டிக்கு போறவங்களுக்குலாம், ஏன்னா அவங்க எல்லாம் எலெக்ஷன் டியூட்டிங்கும் போது அரசாங்கத்தோட, அதாவது அந்த மொத்த போட்டி, அதாவது எலெக்ஷன்னாவே போட்டி தான். ஏதோ 2 கட்சிக்கு, மொத்த தமிழ்நாட்டோட போட்டியும் நிர்வாகம் பார்ப்பீங்க. கூடவோ குறைச்ச ஒரு சாதாரண பூத்துல போய் நீங்க வேலை பார்த்தாலும் அதுக்குண்டான போட்டி இருக்குமா இல்லையா? அப்போ அதெல்லாம் 6ஆம் இடத்தம் போட்டியை குறிக்கிறது. எலெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதுல வெற்றியை குறிக்கிறதெல்லாம் 6ஆம் இடம், 11ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும், பலமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எந்த தப்புமே நடக்காம சூப்பரா நீட்டா பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு சன்மானம் உங்களுக்கு கிடைக்கும். எலெக்ஷன் டியூட்டிக்கு எல்லா சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் போவாங்க. ஸோ இதுல யாருக்கு பேரு கிடைக்கும், பரவாயில்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு, அங்க பிரச்சனை நடக்கும், பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். பிரச்சனை நடந்தாதான் நீங்க ஹீரோ ஆக முடியும், அந்த ஹீரோயிசத்தை காமிக்க முடியும்.
அந்த பிரச்சனையை எப்படி அழகா சால்வ் பண்ணி ஹீரோ மாதிரி கொண்டு வந்து கெத்தா வர்றது அப்படிங்கிறது உங்க லைஃப்ல நடக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த நேரத்துல பயப்பட வேண்டாம், ஸ்ட்ராங்கா எதிர்த்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்துல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த ஏப்ரல் மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பேரும் ஒரு கௌரவமும் அதிகாரமும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா பதவி உயர்வு இல்லாட்டி ஒரு நிரந்தரமான பேர், ஸ்ட்ராங்கான பேர் அது கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். ஸோ அது எந்த மாதிரி ரூபத்துலன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆம்பிஷனா நம்மளும் ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்மளும் ஒரு ஆளு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இப்ப கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் பெரிய லெவல்ல உங்களுக்கு நடக்காது. மனைவியிடம் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க. இல்லாட்டி கண்டிப்பா சண்டை நடக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியனே உச்சமாகிறார் ஏப்ரல் 14க்கு அப்புறம். ஸோ இது 5ஆம் இடத்துல உச்சமாகறதுனால பிளஸ் தான், எல்லாமே நல்லா இருக்கும். ஓவர் கான்பிடன்ஸ் கொடுக்கும். அந்த ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சிறப்பு. செஞ்சிருவேன், பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. பண்ணிடுவேன், முடிச்சிடுவேன் அப்படிங்கிறது கற்பனை, இன்னும் நடக்கல. செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன் அப்படிங்கிறத முடிஞ்சிருச்சு. ஸோ எப்பவுமே முடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல நீங்க கொடுக்குற வாக்குறுதிகளை உங்களால காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா உங்களுக்கு நிச்சயம் பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்காது. உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் நடக்கும். மற்றபடி உள்ள விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கோங்க. பொருளாதார ரீதியா நிறைய அடி உழுகும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. ஏன்? ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு பாதிப்பை தான் தரும். மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ் ஒருத்தனுக்கு கிடைக்குதுனாவே அவன்கிட்ட பணம் இல்லாம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ரூபத்துல பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கான், இல்ல பணம் சம்பாதிக்கிறத விட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ மதிப்பு, மரியாதை, புகழ் கிடைக்கும் போது இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த லேக் ஆகிக்கிட்டு இருக்கும். அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு செய்தி காதுக்கு வரும். 5ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட சேர்ந்திருந்தாலும் 5ல் சூரியன் உச்சம்பலம் அடைவதனால நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இது திருமணமானவர்களுக்கு, திருமணம் ஆகாம யாராவது ஜாலியா இருந்திருந்தா அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? மற்றபடி நீங்க பாட்டுக்கு எதுவும் தப்பா நினைக்கல. ஏன்னா நான் கல்யாணமே பண்ணல, நான் எதுவும் பண்ணல, எனக்கு எப்பறம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க நிறைய பேர். அதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.